இந்திய ஒன்றிய அரசுக்கு எதுவுமே பேரிடர் கிடையாது. காசா அதுவா பேரிடர் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. காரு பங்களா இழப்பு சொல்ல வரல. சாதாரண வீடு சோறு அடிச்சு போச்சு, சேர் அடிச்சு போச்சு, பெட் எல்லாம் வந்துருச்சு. வீட்டில் இருக்கிறவங்க எங்க போவாங்க? பேசுனா அவரு நிவாரண பொருட்கள் கொடுத்தாரு விஜய் கூப்பிட்டு ஒரு 300 குடும்பங்கள் கூப்பிட்டு கொடுப்பதா கூப்பிட்டு கொடுக்குறாரு இல்லைங்க நிவாரண பொருள். நிலைமை நல்லா இருந்துச்சு அப்படின்னா அங்கேயே போகலாம். அவங்களே அங்க மிதக்குறாங்க. வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாட்டில் வெள்ளம், மழை, வெள்ளம், வெள்ளப்பெருக்கு, வீடுகள் மூழ்கின, பல நாட்கள் தண்ணீர் இறங்கவில்லை. மக்கள் எல்லாம் உண்பதற்கு உணவோ இருப்பதற்கு இடமோ எதுவுமே இல்லாமல் பரிதவிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே கடலூர், விழுப்புரத்தில் இருந்து தொடங்கி கள்ளக்குறிச்சி, சேலம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச் அப்படியே அந்த ஃபெஞ்சல் புயல் அப்படியே கிராஸ் ஆச்சு இல்லைங்களா? அது மழை பெஞ்ச இடத்துலலாம் சரியான மழை, அதனால வெள்ளம். அப்புறம் பல இடங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அணையிலிருந்து 3 லட்சம் கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது. ஒரு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணைக்கட்டில் இருந்து எல்லா இடமும் மூழ்கி போச்சு. சாத்தனூர் டேம்ல திறந்து விட்ட தண்ணீர். ஆனா 5 முறை சொன்ன மக்கள் அந்த இடத்த விட்டு போல. எங்கேயா போவாங்க? அந்த இடத்த விட்டு நீங்க எங்க போவாங்க? அவங்களுடைய வீடெல்லாம் நைட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தோம்னா நைட்டு நள்ளிரவில் அப்படியே தண்ணி இன்க்ரீஸ் ஆகி இது வரைக்கும் வந்துருது. தோள்பட்ட அளவு தண்ணி வந்துருது. என்ன பண்ணுவாங்க? எங்க போக முடியும்? அரகண்டநல்லூர், பல இடங்கள் முழுவி கிடக்குது. புதுச்சேரி வரைக்கும். கேள்வி என்ன அப்படின்னம்னா, எல்லாருக்கும் நிவாரண பொருட்கள். மந்திரி அங்கே போய் பார்த்தார், துணை முதலமைச்சர் அங்கே போய் பார்த்தார், முதல்வர் அங்கே போய் பார்த்தார். சரிதான். என்ன ஒரு மழைக்கு அப்புறம் இதுதான் வேடிக்கையா? இப்படிதான் இவ்வளவுதானா? இவ்வளவு மழை பெய்யுது சரி, ஏன் அந்த தண்ணி வந்துட்டு ஆறு வழியா போய் சேரல? கடல்ல எல்லாம் போய் சேரணும். ஆண்டாண்டு காலமா பேஞ்சிட்டு இருக்குது நல்ல மழை, வெள்ளம் எல்லாம் வருது. ஆனா ஊர் மூழ்கல. ஆனா உங்களுடைய காலகட்டத்தில் ஊரெல்லாம் மூழ்கி மிதக்குது. மக்கள் எல்லாம் மிதக்குறாங்க. காரணம் என்ன? நீங்க வந்துட்டு பட்ஜெட்ல நிதி ஒதுக்குறீங்க. இந்திய ஒன்றிய அரசு அணைகளை பாதுகாப்புறதுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணுது. நீங்க வந்துட்டு பல 110 அறிக்கையின் கீழ் பல நிதி ஒதுக்கீடு செய்து தூர்வாரப்படுகிறது என்று நீங்க சொன்னீங்க. எங்கே தூர்வாரப்பட்டது? தூர்வாரப்பட்டதுன்னா தண்ணி ஆத்துல போவாது, ஏன் நிலத்துக்கு வந்துச்சு, என் வீட்டு குடியிருப்புகள் எல்லாம் மூழ்கடிக்குது. அது சொல்லுங்க. இதுதான் இன்னைக்கு வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கேள்வியா கேட்டிருக்காரு. பேரிடர், எல்லாத்துக்கும் பேரிடர். இவங்களுக்கு எல்லாமே பேரிடர். இந்திய ஒன்றிய அரசுக்கு எதுவுமே பேரிடர் கிடையாது. காசா அதுவா பேரிடர் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. மழை பெய்யுது, வெள்ளம் வருது, மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க தட்டி விடுறாங்க. பந்து மக்கள் நிலைமை என்ன? இவர் என்ன சொல்றாரு? நான் நிவாரண நிதி அனுப்ப சொல்லி கடிதம் போட்டிருக்கிறேன் அப்படின்றாரு இவர். சரி, அது வருமான நிதி வரவே வராது. என்ன பண்றது? ஒரு ரேஷன் கார்டுக்கு 2000 ரூபாய் வச்சுக்கோ. என்ன செய்ய முடியும்? 2000 ரூபாய் வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? எத்தனை நாளைக்கு காணும்? எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டிருக்குது. காரு பங்களா இழப்பு சொல்ல வரல. சாதாரண வீடு சோறு அடிச்சு போச்சு, சேர் அடிச்சு போச்சு, பெட் எல்லாம் நனைஞ்சு போச்சு, அத்தியாவசிய பொருட்கள்லாம் ஈரமாகி மக்கி போய் ஒண்ணு இல்லாத போயிட்டுது. என்ன பண்றது? 2000 ரூபாய் வச்சுட்டு அதாவது கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைவடையணுமா? பருவநிலை மாற்றம் வந்துருச்சு, குறுகிய நேரத்தில் அதிக மழை பெய்யும் அப்படின்றது உலகம் ஃபுல்லா தெரிஞ்ச விடயம், ஃபேக்ட். ஆனா தமிழக அரசு மீண்டும் சொல்லிக்கிறது வரலாறு காணாத மழை, பேரிடர், இப்படியே சொல்லி தப்பிக்கிறீங்களே. அப்ப இவ்வளவு தூரம் அந்த ஆறுகள் தூர்வாருவதற்கு, ஏரிகள் தூர்வாருவதற்கு, குளங்கள் தூர்வாருவதற்கெல்லாம் ஒதுக்கீடு செஞ்ச நிதியில என்ன நடந்துச்சு? எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமும் கூடுதலா தண்ணி வந்துச்சு அப்படின்னோம்னா அது யோசிக்கலாம். கால்வாய்கள் தூர்வாரப்படவில்லை, நதிகள் தூர்வாரப்படவில்லை, ஏரிகள் தூர்வாரப்படுவதில்லை. தண்ணி எங்க போவோம்? எல்லாம் வீட்டுக்கிட்ட வந்துருச்சு. வீட்டில் இருக்கிறவங்க எங்க போவாங்க? மிதக்குறாங்க. இதை பத்தி பேசினா அவரு நிவாரண பொருட்கள் கொடுத்தாரு விஜய் கூப்பிட்டு ஒரு 300 குடும்பங்களுக்கு. நீ எல்லாம் அங்க போய் கொடுக்கணும். அவர் சொல்றாரு, அந்த மாதிரி அங்கெல்லாம் வந்தா பெரிய அளவுக்கு கூட்டம் சேரும், அது மாதிரி உங்களோட ஃப்ரீயா பேசி எதையும் செய்ய முடியாது. கேட்கணும்ல மக்கள் கிட்ட, அவங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்கணும்ல. கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லாத போது ஆனா உதவி செஞ்சுட்டாரு.
அரசு இல்லை, ஆனாலும் அவர் ஒரு நிவாரண உதவிகள் அவர் செஞ்சார். அவங்களாம் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா மற்ற கட்சிகள் சார்பா இந்த போலிகள்னு சொல்லுவாங்க, ப்ராக்சிஸ்ன்னு, அவங்க தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே எழுதுறாங்க, இது மன்னர் கால மணலை கூப்பிட்டு கொடுப்பதா. கூப்பிட்டு கொடுக்குறாரு இல்லைங்க நிவாரண பொருள். நிலைமை நல்லா இருந்துச்சு அப்படின்னா அங்கேயே போகலாம். அவங்களே அங்கே மிதக்குறாங்க. அதோட சேர்ந்து இவரும் போயிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணுமா ஆட்சியாளர்கள் மாதிரி? இதெல்லாம் தேவையா? ஸோ அரசியலை பார்க்கும் பொழுது மக்களுடைய தேவைகளில் இருந்து பாருங்கள். இந்த அரசியல் பண்றதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஷோ காட்டுறது, அப்படியே தண்ணியில் முடங்கால் அளவு தண்ணியில் நிற்கிறது, இடுப்பளவு தண்ணியில் நிற்கிறது. ஏன் இடுப்பளவு தண்ணி வந்து நிற்கிது அங்கே, அதை சொல்லு. இப்போ உன்னுடைய மழைநீர் வடிகால் என்னாச்சு? அது செய்யறதுக்காக அலர்ட் பண்ண 5100 கோடி ரூபாய் செலவு பண்ணதா சொல்றீங்க, அது என்ன ஆச்சு? தூர்வாரி ஏதோ சொன்னீங்கன்னா என்ன தூர்வாரினீங்க? இப்ப இந்த விடயங்களை எல்லாம் சொல்லாம அவர் வீட்டில் இருந்துட்டு நிவாரண உதவி எப்படி கொடுக்கலாம்? ஏன் எப்படி தாராளமாக கொடுக்கலாமே? அது மட்டும் அவர் செய்கிறாரு. தனது கட்சியினுடைய தோழர்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு, என் இதயத்திற்கு உகந்த தோழர்களே, நெருக்கமான தோழர்களே, நீங்க நிவாரணப் பணிகளிலும் முழுமையாக ஈடுபட வேண்டும், மக்களினுடைய அவலங்களை துடைக்க வேண்டும், உங்களால் இயன்றதை செய்யுங்கன்றாரு. ஆனால் அது விஜய் மட்டும் எந்த நல்லது சொன்னாலும் கடுப்பா வராங்க. அது காரணம் இருக்குது. அது சீமானா இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, இப்போ புதுசாக அண்ணாமலை வேறு லிஸ்ட்டில் வந்திருக்கிறாரு. இவங்களாம் யாராக இருந்தாலும் குமைச்சலுக்கு காரணம் என்னன்னா, விஜய் வந்துட்டார், இதுக்கு மேலே அந்த ஓட்டெல்லாம் அவருக்கு போயிடும். இளைஞர்கள் ஓட்டு, இளம் பெண்கள் ஓட்டு, பெண்களுடைய ஓட்டு, விவசாயிகளுடைய ஓட்டு, தொழிலாளர்களுடைய ஓட்டெல்லாம் போயிடும். நம்ம என்ன ஓட்டை பார்க்கறது அப்படின்ற ஒரு குமைச்சல் தான் விஜய்க்கு எதிராக, அவருடைய செயல்களுக்கு எதிராக இப்படியான ஒரு தாக்குதல் நடக்குது தான் புரிஞ்சுக்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் அவருடைய கட்சி தொண்டர்களும் சரி, அவங்க எப்போதுமே வந்துட்டு விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த காலகட்டத்தில் இருந்துட்டே வந்துட்டு அவங்க தொடர்ந்து பல நிவாரண உதவிகள்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, நிறுத்துறது இல்லை. இப்போ இவரும் சொல்லிட்டதுனால நிறைய கொடுப்பாங்க. அதை அரசுகள் தடுக்காத இருந்தால் போதும், ஆளுங்கட்சியில் தடுக்காத இருந்தால் போதும், அது போய் சேரும். அப்போ ஒரு உயரிய நிலையில் மக்களினுடைய தேவைகளை அறிந்து உதவக்கூடிய ஒரு தலைவரை எவ்வாறு விமர்சனன்ற பேரில் வந்துட்டு கொதறாங்க பாருங்க, கொதற முற்படுறாங்க பாருங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு செய்யறீங்க? ஏன்னா விஜய் வந்ததுனால அவங்களுடைய அரசியலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு இவ்வாறு பேச செய்கிறது. இதுதான் ரொம்ப புரிஞ்சுக்கணும். அவர் எல்லாமே நேரடியாக தான் செய்யறாரு. எதையும் மறைச்சு கரைச்சி ஒளிவு மறைவோட செய்யறதே இல்லை. என்றைக்கு அவர் தெருவுக்கு வருவார், அவர் வந்தா வராட்டி உனக்கு என்ன, நீ வேற்று கட்சிக்காரன், உனக்கு என்ன, அவர் வந்து வெற்றி பெறணுன்றத நீ கட்சி நடத்துறியா? அவர் வராட்டி மக்கள் நிராகரிச்சுட்டு போறாங்க, நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு நீ ஊழல் இட்டுக்கிட்டு இருக்கிறன்னு புரியல எனக்கு. மற்ற கட்சிக்காரங்க வரணும் இல்லையா, விஜய் வரணும் இல்லையா வெளில, ஏன் வந்தா என்ன ஆகிடும்? வந்தா நிறைய கூட்டம் சேரும், மறுபடியும் நீங்கள் பயப்படுவீங்க, மறுபடியும் உங்களுடைய வயிற்றுல புளியை கரைக்கும். எதுக்கு இதெல்லாம்? எப்படி பார்த்தாலும் அவர் வரத்தான் போறாரு, மக்கள் வந்துட்டு பேசத்தான் போறாரு. நான் ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போறேன்றது அவர் சொல்லத்தான் போறாரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க, அவங்களும் சேர்ந்து அவரோட பரப்புரைக்கு வரத்தான் போறாங்க. உங்களுக்கு என்ன கவலைன்ற அதை பத்தி கட்சிக்காரனாட்ட நீங்க கவலைப்படுறீங்க? அதான் புரியவே இல்லை. அல்லது என்ன தெரியுதுன்னா, நடுக்கம். விஜயனுடைய அரசியல் வருகையும் அவருடைய ஒவ்வொரு செயலும் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துகிறது. இது மக்கள் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா மக்களுக்கு தேவையானது கிடைக்குது, ஆனா இவங்க அதையும் தாண்டி விமர்சிக்கிறாங்க. எல்லாவற்றையும் மக்கள் புரிந்து கொள்வார்கள். அரசுகள் விஜய் எடுத்து வைத்த தனது அறிக்கையில் எடுத்து வைத்ததை போல நிவாரணம் வருஷம் வந்து நிக்கிறீங்களா, தீர்வு என்ன அது சொல்லுங்க. இந்த ஆறுகள்லாம் தூர்வாருனீங்களா, குளங்கள் எல்லாம் தூர்வாருனீங்களா, ஏரியெல்லாம் தூர்வாருனீங்களா, என்ன எஃபெக்ட் அது சொல்லுங்க. என்ன அதனால கிடைச்ச பலன் இல்லை, எப்படி வந்துட்டு எல்லா இடமும் மூழ்குது, அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. பதில் சொல்லவில்லை என்றால் 2026 தேர்தலில் இவைகள் தான் மைய பிரச்சனையாகும். அதை மட்டும் சொல்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.